सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। சாக்காரத்தில் இருந்தாலும் ஒளி சக்தி ரூபம் ஆவதற்கு உள்நோக்கு முகமுடையவர் ஆக இருங்கள். இன்று வதனத்திற்கு செல்லும் பொழுதே ஒளியின் மேகங்களைக் கடந்து வதனத்தில் சென்று கொண்டிருப்பதாக அனுபவம் ஏற்பட்டது. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் செந்நிறமாக தென்படுவது போல மேகங்களின் ஒளியானது தென்பட்டு கொண்டிருந்தது. வதனத்திற்கு நான் சென்று சேர்ந்ததும் அங்கு ஒளியின் மேகங்களுக்கு இடையில் பாப்தாதாவினுடைய முகம் சூரியன் சந்திரனுக்கு சமமாக ஜொலித்து கொண்டிருப்பதைக் கண்டேன். காட்சி மிக அழகாக தென்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய வாயுமண்டலம் முற்றிலும் சாந்தமாக இருந்தது. பாப்தாதாவுடன் சந்திப்பிலும் சாந்தி மற்றும் சக்தியினுடைய உணர்வு வந்து கொண்டிருந்தது. பின்னர் புன்னகைத்து கொண்டே பாபா கூறினார், குழந்தைகளாகிய நீங்கள் சாக்கார சரீரத்தில் சாக்கார சிருஷ்டியில் இருக்கிறீர்கள். ஆனால் சாக்காரத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒளி சக்தி ரூபமாகி இருக்க வேண்டும். யாரேனும் பார்த்தால் இவர்கள் யாரோ ஃபரிஸ்தாக்கள் சுற்றி கொண்டிருக்கின்றனர் என்று உணர வேண்டும். ஆனால் எப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து உள்நோக்கு முகம் நிலையிலிருந்து தன்னை சோதனை செய்வீர்களோ அப்பொழுதுதான் அந்நிலை ஏற்படும். இவ்விதமான நிலையின் மூலம்தான் ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலம் காட்சி கிடைக்கும். இன்று வதனத்தில் ஒரு புறம் முற்றிலும் சாந்தி இருந்தது, மறுபுறம் அன்பு ரூபம் மிகுந்த இருந்தது. என்ன பார்த்தேன், பாபாவின் கரங்களில் அனைத்து குழந்தைகளும் நிறைந்திருந்தனர். கூடவே அன்பு கடலாகவும் இருந்தார். பாபா, சக்திகளாகிய நீங்களும் கூட சர்வ ஆத்மாக்களையும் இவ்வாறே இப்பொழுது தனது அருகாமையில் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய திருஷ்டியில் பாபாவுக்கு சமமாக எப்பொழுது அன்பு மற்றும் சக்தியாகிய இவ்விரு சக்திகளும் இருக்குமோ அப்பொழுது ஆத்மாக்கள் அருகாமையில் வருவார்கள் என்றுரைத்தார். இதன் பின்னர் பாபா 3 காட்சிகளை காண்பித்தார். பாபாவிற்கு முன்னால் அதிகமான அட்டைகள் கிடந்ததை கண்டேன். இந்த அட்டைகளை ஒரு இயற்கை காட்சியாகும் விதமாக அலங்கரியுங்கள் என்றார் பாபா. ஏனென்றால் ஒவ்வொரு அட்டையிலும் இயற்கை காட்சியினுடைய வரைபடம் இருந்தது. சிலவற்றில் சித்திரமும் சிலவற்றில் சரீரமும் இருந்தன. நான் அவற்றை இணைப்பதில் ஈடுபட்டேன். சில தலைகீழாகவும் சில நேராகவும் இணைந்தது. பாப்தாதா மிகவும் சிரித்து கொண்டிருந்தார்கள். அதில் மிக அழகான சத்தியுக காட்சிகள் இருந்தன. ஒன்றில் கிருஷ்ணர் பாலகன் ரூபத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார். கூடவே பணியாட்கள் ஆடிக்கொண்டிருந்தனர். மற்றொன்றில் தோழன் தோழிகளினுடைய விளையாட்டு இருந்தது. அதாவது சத்தியுகத்தினுடைய தினசரி காரியம் இருந்தது. பின்னர் பாபா விடை கொடுக்கும் தருணத்தில், குழந்தாய் சக்தி ரூபம் ஆகுக, மேலும் அன்பு சொரூபம் ஆகுக
என்ற இச்செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.